வேலையில அநேக தருணத்துல நம்ம காதலில கேட்கிற ஒரு வார்த்தைனா மகிமை, குளோரி அப்படின்னு கேட்போம். இதற்கு பலரும் நம்மளுக்கு அர்த்தம் தெரியாம நிறைய பேரு கிண்டல் கேள்வியும் அநேக நாட்களில செய்திருக்கிறோம். ஆனா இந்த மகிமை, இந்த குளோரி என்ற வார்த்தைக்கு முழுமையாய் முழு சுவாரஸ்யமாய் உள்ள அர்த்தம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்படி சொல்றீங்க, எது நிமித்தமா சொல்றீங்க அப்படின்னா வேதவசனம் ரொம்ப அழகாய் குறிப்பிட்டிருக்கிறது. யோவான் 17:22 நாம் ஒன்றா இருந்தது போல அவர் என்னில் மகிமைப்பட்டது போல அந்த மகிமை உங்களுக்காக நான் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாருன்னா அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ நமக்கு ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் பொழுது அவர் எனக்குள்ள மகிமையா இருக்கிறாரு, அதாவது இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அப்ப அந்த மகிமை நம்மளுக்கு என்ன தரும் அப்படின்னா பெரிய வெளிச்சத்தை தரும், பெரிய பிரகாசிக்கிற ஒளியை தரும். ஏன்னா எப்பவுமே இருள் பட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒருவர் இருக்கக்கூடுமானால் அந்த இருளிலே வாழ்ந்து முடியலாம் என்று அவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, தீர்மானமா இருக்க மாட்டாங்க. அந்த இருள் அவர்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு போகணும் என்றுதான் அனைவரும் விரும்புவாங்க. அப்ப இயேசு ஒருவர் இருள் பட்டிருக்கிற சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தார்னா அவர் மகிமின் வெளிச்சமாய் வருகிறார், மகிமின் ஒளியாய் வருகிறார், மகிமின் பிரகாசமாய் வருகிறார், மகிமின் கனத்துக்குரிய உங்களை அநேக காரியத்திலிருந்து மகிமைப்படுத்துகிறவராய் வருகிறார். அதனால ரொம்ப அழகா வசனம் இருக்கிறது, மகிமை மேல மகிமை. எப்படி மகிமின் மேல மகிமை, நமக்கு அவர் மகிமின் மேல மகிமை தருகிறார்னா அப்ப இயேசு எனக்குள்ள அவர் பிரகாசத்தின் மேல பிரகாசத்தை, ஒளிய மேல ஒளிய இந்த ஆண்டுல குறிப்பா 4வது வாரத்துல வந்துட்டோம். இந்த 4வது வாரத்துல கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை பிரசங்கிக்கிறாரு, இதை கேட்கிற அநேகருக்கு ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் கூறுகிறார் என்றால் நம்ம மகிமின் மேல மகிமை, பிரகாசத்தின் மேல பிரகாசத்தை கடந்து போகிறவர்களா இருக்கிறோம். அதனால இந்த மகிமையான இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நம்புவோம், நாமும் பிரகாசம் அடைவோம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.